Hello everyone. Smart Elect Iris based voting authentication system வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா வந்துட்டு ஒரு ஒரு எலெக்ஷன் அப்போ ஓட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போயிட்டு தான் வந்துட்டு ஓட் போடுற மாரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து லாங்கில வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால ஓட் போட முடியாது. அந்த மாரி வந்துட்டு டைம்ல வந்துட்டு ஃபேக் ஓட்ஸ் வந்துட்டு நெறைய வரலாம். ஓகேங்களா? ஸோ இத நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக வெப் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி ஓட் போட போறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நார்மலா வந்துட்டு ஓட் போடுறது வந்துட்டு ஒரு பயோமெட்ரிக்கோ அந்த மாரி வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா டேரெக்ட்டா போயிட்டு ஓட் போடுறது இந்த மாரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரொப்போஸ்டா என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஒரு வெப் பேஜ்லேயே வந்துட்டு இதுக்கான ஓட் போடுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்போம். வெப் அப்ளிகேஷன் மாரி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு யூசர வந்துட்டு ஆத்தென்டிகேட் அதாவது வெரிஃபை பண்ணும். அதில வெரிஃபை பண்ணோம் அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஐரிஸோட டேட்டா வந்துட்டு ஜஸ்ட் கேமரா மூலியமா ரியல் டைம்ல பண்ணும்போது கேப்சர் பண்ணிக்கும். பட் இப்போ நம்ம ப்ரோட்டோடைப்னால அத மட்டும் இமேஜா அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த ஐரிஸோட இமேஜ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது கூட வந்துட்டு அந்த டேட்டா பேஸ்ல மேட்ச் பண்ற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ வந்துட்டு வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அத வந்து நம்ம என்ட்ரி பண்ணி இந்த இந்த எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு வெரிஃபை ஆனா தான் ஃபைனலா வந்துட்டு ஓட் வந்துட்டு நம்மளால போட முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த ஓட் போட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதில லாகின் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு யூசரோட சைட்ல மட்டும். ஸோ நம்ம இந்த வெப் பேஜ்ல அட்மின்னு ஒரு சைடு இருப்பாங்க. அட்மின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு நாமினீஸ்லாம் யார் இருக்காங்க, ஸோ அதெல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. யூசர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம சைட்ல வந்து ப்ரோட்டோடைப்பை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாரி இருக்கும். யூசரோட அவங்களோட இன்ஃபர்மேஷன் அந்த ஐரிஸ் இமேஜ், ஃபேஸ் இமேஜ், இமெயில் ஐடி இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ப்ளஸ் வந்து இந்த டேட்டாஸ் வந்து யூசரோட டேட்டான்றதுனால செக்யூரா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம என்கிரிப்ட் மெத்தட்லயும் அதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஏஇஎஸ் அல்காரிதம் வச்சு நம்ம அதை என்கிரிப்டும் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம வேணும்னா வந்து டிக்ரிப்ட் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும். அது வந்து அட்மின் சைடில் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் செக்யூரா ஒரு வெப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பண்ணணும்னா, ஸோ ஒரு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி நம்மளோட ப்ரொப்போஸ் சிஸ்டம் தான். ஓகேங்களா?